ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ராகவ் இப்போது ரவுடிங் கிட்ட சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க. யாரோட ஃபோட்டோ? நம்ம விஜயோட ஃபோட்டோ தான். விஜயோட ஃபோட்டோவை காட்டி இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவனை கொன்று போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த ரவுடிங் இருந்துட்டு, அண்ணே நீங்கள் கவலையே படாதீங்கண்ணே, இவன் தானே, இவனை நாங்கள் ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது விஜயை வந்து கொலை பண்ணுறதுக்காக இந்த 4 அடியாட்களுமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் நல்லா யோசிக்கிறாங்க. விஜயை வந்து இவங்க அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா அவன் எத்தனை பேர் வந்தாலும் தூள் துள்ளாக அடித்து நொறுக்கிடுவான். ஃபஸ்ட்டு விஜயோட மனசையும் அதாவது நம்பிக்கையும் உடைக்கணும். ஒவ்வொருத்தரையுமே, அதாவது அந்த காவேரி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே நம்ம பழி வாங்கியே ஆகணும். இந்த குமரன், நிவின், விஜய் இவங்க 3 பேருமா சேர்ந்து நம்மளை கட்டி போட்டு எப்படி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த நிவனும் விஜயும் நம்மளை நடு ரோட்டில் போட்டு அடித்தாங்க. அவங்களுக்கு யாருமே சும்மா விடக்கூடாது. ஆமாம், அந்த குமரன் எங்கேயோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கிறதா தானே நமக்கு தகவல் வந்தது. சரி, ஒரு பக்கம் இவங்க 4 பேரும் விஜய் அட்டாக் பண்ணட்டும், நம்ம இன்னும் 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குமரன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தேடுவோம். அவனை தேடி அவனை கடத்தி அவனை நல்லா அடி பழுக்காக கொடுத்து அவனை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க, அதாவது விஜயோட வீட்டுக்கு கால் பண்ணலாம். இந்த கங்காவை மிரட்டுறோம். இந்த கங்கா, இந்த சாரதா, இந்த காவேரி, சிச்சி இவங்க பேரெல்லாம் கேட்டாவே பயங்கர கடுப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த குமரனை கடத்தணும். குமரனை வச்சு விஜயை நம்ம வழிக்கு வர வைக்கணும். ஏன்னா இப்போது கங்காவுக்கு குழந்த பிறந்திருக்கு. கங்காவை குமரன் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை குமரனுக்கும் இருக்கும். அதே சமயம் விஜய்க்குமே அந்த தவிப்பு இருக்கும். கங்காவையும் குமரனையும் சீக்கிரமாக ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக இந்த குமரனை கடத்தி குமரனை வச்சே இந்த விஜயை நம்ம வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராகவ் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம குமரன் அவங்க நினச்சி போன விஷயம் எல்லாமே முடிஞ்சிச்சு. எதுக்காக நம்ம குமரன் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க? கங்காவோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றணும், கங்காவை ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். பணம் சம்பாதிக்கணும், நிறைய பணத்தை கங்கா முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இங்கே நம்ம குமரனுமே வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க போன வேலை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கங்கா கூட பேசி. அவ கூட நம்ம பேசுகிறதவே நிப்பாட்டிட்டோம். பணம்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக கண் விழிச்சு தூங்காமல் கொள்ளாமல் பணத்தை இப்போ ஒரு வழியாக சம்பாதிச்சாச்சு. நம்ம கங்காவுக்கு குழந்தை பிறந்துட்டுருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. டேட் நாள்லாம் கணக்கு போட்டால் இப்போது கங்காவுக்கு 9 மாதம் இருக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கங்காவை பார்த்து மீட் பண்ணி பேசணும். இனிமேல் கங்கா கூடவே இருக்கணும். குழந்தை கங்கான்னு குடும்பமாக இனிமேல் நம்ம ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து நினைக்கிறாங்க. இத்தனை நாளாக நம்ம கங்கா கூட பேசாமல் இருந்ததுனால கண்டிப்பாக கங்காவுக்கு நம்ம மேலே கோவம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம இப்போ கொண்டு போகிற பணத்தை வச்சு அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு பெரிய டெய்லர் ஷாப்பே ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் நிறைய பேர் ஆட்களை வச்சு நம்ம ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் நிறைய கனவுகளோட வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே இந்த ராகவோட ஆட்கள் எல்லாருமே, ராகவும் கூட போகிறாங்க. நம்ம குமரன் வேலை செஞ்ச இடத்துக்கே போயிட்டு எல்லார்கிட்டையுமே விசாரித்து பார்க்கவும் அந்த கம்பெனியில் போய் விசாரித்து ஃபோட்டோலாம் காட்டி கேட்குறாங்க. இவர் இப்போ தான் இது ஃப்ளைட் ஏறத்துக்காக போயிருப்பாங்க. இப்போ தான் 1/2 hour ஆச்சு அவர் இங்கேருந்து கிளம்பி. இனிமேல் அவர் வேலைக்கு வரமாட்டணும்னு சொல்லிட்டாரு. அவருக்கு அவங்க ஒய்ஃப் கூட அவங்க ஊரில் வேலை பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே ராகவ் இருந்துட்டு இன்னும் 1/2 hourல நம்ம கண்டிப்பாக அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிடணும். அதாவது ஃப்ளைட் ஒன்றுமே கண்டிப்பாக குமரன் வந்து ஏறியிருக்க மாட்டார். நம்ம போயிட்டு அதாவது அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போது ஏர்போர்ட்கெல்லாம் போகிறாங்க. இந்த ராகவோட ஆட்கள் எல்லாருமே போயிட்டு ஆளுக்கு ஒரு சைடாக தேடுறாங்க. நம்ம குமரன் நிறைய ஆசை கனவு, அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க குடும்பம், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு அங்கே ஃப்ளைட் ஏறுறதுக்காக உட்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இங்கே ராகவ் குமரனை பார்த்துடுறாங்க. குமரனை பார்த்ததுமே இங்கே ராகவுக்கு பயங்கர குஷி. அப்பாடா, நம்ம நினச்ச காரியம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். குமரனை வச்சே எல்லாத்தையுமே நம்ம நடக்க வைக்கணும். அந்த சாரதா குடும்பத்தை நம்ம பழி வாங்கியே ஆகணும். அந்த குடும்பம் எப்போவுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அந்த கொடைக்கானலில் இருக்கிற வீட்டையுமே நம்ம எழுதி வாங்கணும். கண்டிப்பாக குமரனுக்காக அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நம்ம காலடியில் வந்து விழுந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் நம்ம
குமரனை நோக்கி போகிறாங்க. குமரன் கங்காவை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. கங்காவுக்கு எவ்வளோ வேணுமோ எம்புட்டு நகை வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்கணும். நம்ம கிட்ட எம்புட்டு பணம் இருக்குது, இந்த அளவுக்கு நம்ம பணத்தை இதுக்கு முன்னாடி கண்ணில் கூட பார்த்தது கிடையாது. மாதம் மாதம் நம்ம சம்பளம் வாங்காமல் எப்படியோ ஒரே அடியாக ஒரு வருஷத்தோட சம்பளத்தை நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் ஒரு ரூபா கூட நம்ம செலவு பண்ணலை. மொத்த பணமுமே கை ரொக்கமாக நம்மக்கிட்ட இருக்குது. இதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போயிட்டு கங்கா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ஆர்வத்தில் நம்ம அதாவது நம்ம குமரன் வந்து உட்காண்ட்ருக்காங்க. அப்போது முன்னாடி ராகவ் போய் நிற்கிறாங்க. ராகவை பார்த்ததுமே குமரனுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. உடனே குமரன் இருந்துட்டு, டேய் நீ எப்படா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே ராகவ் இருந்துட்டு, உன்னை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இந்த ராஜாவை தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் மரியாதை செலுத்தணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குமரன் இருந்துட்டு, இங்கே பாரு ராகவ், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத. ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி உன்னை இப்படியே விட்டுட்டு போக முடியும்? என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த விஜய், நீ, நிவுன்னு 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை எப்படியெல்லாம் அடிச்சிங்க, என்னை எப்படியெல்லாம் அழ வச்சிங்க, என் அப்பாவை அலைய வச்சிங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் சொல்லவும், கொஞ்ச நேரத்தில் ராகவோட ஆட்கள் எல்லாருமே வந்து ராகவ் கிட்ட நின்றுக்கிறாங்க. எல்லாருமே பார்த்துட்டு நம்ம குமரன் ரொம்பவே பயப்படுறாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அங்கேருந்து பேக்கை தூக்கிக்கிட்டு ஓடவும், உடனே இங்கே ராகவ் வந்துட்டு போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஆட்கள் எல்லாருமே இங்கே நம்ம குமரனை பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க. என்னை விடுங்கடா, தயவு செஞ்சு விடுங்கடா, நான் என் பொண்டாட்டியையும் என் குடும்பத்தையும் பார்க்க போகணும், தயவு செஞ்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ராகவ் வந்து விடவே விடுறது கிடையாது. உடனே இங்கே இந்த குமரனை கடத்தி இங்கே நம்ம ராகவோட கஸ்டடிக்கு கொண்டு போயிடுறாங்க. அதாவது சென்னைக்கு வந்துடுறாங்க. இங்கே குமரன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா, நான் பண்ணினது ரொம்ப தப்பு தான். ரொம்ப நாள் கழிச்சு என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக போய்கிட்டு இருக்கேன். என் கனவுல மண்ணை தூவி போட்டுறாதுடா. அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்காடா, அவளுக்கு குழந்தை பிறக்கிற நாள் கூட ஆயிடுச்சு, 9 மாதம். அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நான் அங்கே போய் ஆகணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் சொல்லவும், உடனே ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் துடியெல்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு குழந்த பிறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம குமரன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவங்களுக்கு எப்போவே குழந்த பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம குமரனுக்கு இப்போவே அவங்களோட குழந்தையையும் பொண்டாட்டியையும் பார்க்கணுன்னு அவ்வளோ துடிக்குது மனசு. அங்கே ராகவோட காலில் விழுந்து, தயவு செஞ்சு என்னை விட்டுடுடா, என் பிள்ளையை நான் பார்க்க போகணும், கங்காவுக்கு பிரசவ நேரத்தில் நான் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவளும் ஆசைப்பட்டிருப்பா, எனக்கும் அந்த ஆசை இருந்தது. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற அதாவது விஷயம் கூட எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்த ஃபோனு நம்பர்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. என் ஃபோனுமே இங்கே தொலைஞ்சிருச்சு. அதனால் அவங்க யாரையுமே என்னால் ரீச் பண்ண முடியல. இப்போ அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குதுடா, தயவு செஞ்சு என்னை விட்டுடா, என்னை கொன்று போட்டு கூட போட்டுரு, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என் பிள்ளையையும் என் பொண்டாட்டியையும் பார்க்கணும், ப்ளீஸ் ராகவ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கெஞ்சுறாங்க, அழுகுறாங்க. உடனேங்க ராகவ் இருந்துட்டு, இங்கே பாரு, அதே மாதிரி தானே நானும் கெஞ்சினேன், என்னை விட்டீங்களா, என்னை அடிச்சிங்கள, எல்லாருமா சேர்ந்து நீங்கள் அடிச்சிங்களா, அதுக்கான தண்டனையை நான் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும், உன்னை வச்சே உங்கள் குடும்பத்தை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இவனை கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம குமரனை ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கவும், வாய்க்கு பேண்டேஜ் போடுங்கடா, இவன் கத்தி கத்தி காதில் ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. உடனே குமரனோட வாயுமே அடிச்சிடுறாங்க. குமரன் பயங்கரமாக அப்படியே அழுகுறாங்க, தன்னோட பிள்ளையை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாவது நம்ம குமரன் ராகவ் கிட்டேருந்து தப்பிச்சு போய் அவங்க குழந்தைய கையால் தூக்கி கொஞ்சணும், கங்காவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. செக்கப்புமே முடிச்சிடுறாங்க. குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடும், இன்னும் ஒரு 2-3 நாளில் காவேரிக்கு குழந்தை பிறந்துடும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டரு. இதை கேட்ட நம்ம காவேரியுமே இங்கே ஆமாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்கிட்ட டாக்டர்கிட்ட குழந்தைய பற்றி என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கணும், வலி பிடிச்சது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே டாக்டர் வந்து என்னெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே
சொல்லிடுறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கப்போ இன்னொரு சைடு இந்த பசுபதி நம்ம பாட்டியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டில் நம்ம சாரதா அதுக்கப்புறம் நம்ம கங்கா வந்து குழந்தையோட ஒரு ரூம்குள்ளே இருக்கவும், நம்ம தாத்தாவும் பாட்டி அதுக்கப்புறம் ராதா இவங்க 3 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பசுபதியை பார்க்குறாங்க. பசுபதியை பார்த்ததுமேங்க நம்ம பாட்டிமாவுக்கு மயக்கமே வந்துடுது, கீழே விழுந்துடுறாங்க. ராதா ரொம்பவே பதட்டமாக ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. உடனே பாட்டி எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, என்னம்மா என்னை பார்த்ததும் கதி கலங்கி போயிடுச்சு போல, இப்படி மயங்கி விழுந்துட்டீங்களே, வயசான காலத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? என்கிட்ட தேவையில்லாமல் மோதாதீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் உங்கள் பேரங்கிட்டையும் நான் சொல்லிட்டு தானே போனேன். தேவையில்லாமல் காவேரியோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி வந்து இப்போது உங்களோட நிலமை இப்படி ஆகிப்போச்சு. உங்களை யாருமே என்கிட்டேருந்து காப்பாற்றவே முடியாது. நீங்கள் எத்தனை டைம் என்ன ஜெயிலுக்கு அனுப்புனாலுமே என்னெல்லாம் யாராலையுமே அடக்கி வைக்கவே முடியாது. போலீஸே இல்லை, அந்த கடவுளே வந்தாலும் அந்த கடவுளுக்குமே நான் தண்ணி காட்டுற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி வந்து சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம பாட்டிமாவுக்கு அப்படின்னு நெஞ்செல்லாம் பதறுது. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாரு கல்யாணி, நீ பயப்படாமல் இரு, அவன் என்ன பண்ணிட போகிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கிழவா உனக்கு ரொம்ப கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓ நீ விஜயோட தாத்தா இல்லை, அதனால தான் இவ்வளோ திமுறாக பேசுகிற. அப்போது என்னை பார்த்தா உனக்கு பயமே இல்லை, உன் பொண்டாட்டி கேள்வியை போடுதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி கேட்கவும், உடனே இங்கே நம்ம கல்யாணி பயங்கரமாக பதட்டப்படுறாங்க. உடனே ராதா இருந்துட்டு, என்ன நீ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால் எங்கள் குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, என் பையனோட வாழ்க்கையை கெடுத்த, இப்போது எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரோட நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, வேலை வெட்டி இல்லாமல் ஒவ்வொருத்த குடும்பத்தையுமே போயிட்டு அவங்க குடும்பத்தில் பிரச்சனை தான் பண்ணுவியா, அவங்கள எல்லாருமே பயப்பட வைக்குவியா, இப்படி எதுக்காக நீ பாவத்தை சம்பாதிச்சுக்கிற, ஒழுங்காக இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி ராதா வந்து பயங்கரமாக கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, என்னம்மா உன்னை ஏதோ என் பொண்ணோட மாமியார்ன்றதுனால உங்ககிட்ட நான் ஏதோ சாஃப்டாக பேசுகிறேன்னு வச்சுக்கோயேன், தேவையில்லாமல் ஓவராக ராங்காக பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இந்த பசுபதி யார் அப்படின்றத உனக்கு காட்ட வேண்டியதாக இருக்கும். பேசாமல் போயிட்டு ஒரு மூலையில் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி வந்து சொல்லவும், உடனே எங்கள் தாத்தா இருந்துட்டு, பொம்பளைங்கிட்ட எதுக்காக இப்படி ராங்காக பேசிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படி ஒவ்வொருத்தரோட பொழப்புலையும் மண்ணள்ளி போட்டு தான் நீ பொழைக்கணும்னு இருக்கா என்ன, உனக்கெல்லாம் உழைச்சி சாப்பிட தெரியவே தெரியாதா அப்படின்ற மாதிரி எங்கள் தாத்தாவுமே கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்ன கிழவா உங்ககிட்ட போய் நான் என்னத்தை ஏமாற்றிட்டேன், உங்ககிட்டையும் அதாவது உங்கள் பேரங்கிட்டையும் உங்கள் எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான், தேவையில்லாமல் என் வழியில் குறுக்கிடாதீங்க, காவேரியோட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். நான் அவங்கள பழி வாங்கிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருப்பேன். அவங்க என்னை வந்து ஏமாற்றிருக்காங்க. என்னுடைய சொத்தை எல்லாமே அவங்க என் வீட்டெல்லாம் கொடைக்கானலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வாங்குற வரைக்கும் நான் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். தேவையில்லாமல் உங்கள் பேரனும் நீங்களும் மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மூக்கு தான் உடைக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து ராங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம சாரதா வந்து பார்க்குறாங்க. சாரதா வெளியே வரதில்லை, ரூமை வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கங்காவும் குழந்தையும் ரூமில் இருக்காங்க. உடனே ரொம்ப பதட்டமாக வந்து மூச்செல்லாம் வாங்குறாங்க, முகமெல்லாம் வேர்த்து கொடுது. கங்கா இருந்துட்டு, என்னமாச்சு, ஏமா இப்படி உன் முகமெல்லாம் வேர்த்து போயிருக்கு, ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, கங்கா நீ பயப்படாதீ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு கால் பண்ணி, தம்பி இங்கே பசுபதி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம விஜய்க்கு அப்படியே அள்ளு கிளம்பிடுது. ஐயோ வீட்டில் தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருக்காங்களே, நிவன் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி அவங்க இது தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரமாக வந்துருங்க தம்பி, எதுவும் பிரச்சனை நடக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜயுமே சொல்லியிருப்பாங்க. இப்போது நம்ம விஜய் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வந்து வீட்டுக்கு திருப்புறாங்க. உடனே காவேரி வந்துட்டு, ஏன்னா பீச்சுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் பீச்சுக்கு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, எதுவும் பேசாமல் அமைதியாக வா காவேரி, லொடன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்க, எனக்கு பயங்கர கடுப்பாகுது, அமைதியாக வா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னு தெரியல, வீட்டில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது ரொம்பவே வேகமாக நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க. பசுபதி அப்படி ரொம்பவே வேகமாக காரை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் விஜய் கார்லேருந்து இறங்கி ஓடி வராங்க. காவேரி நீ மெதுவாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பசுபதியோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறாங்க. டேய்
பசு, எதுக்காகடா இப்படி எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? எதுக்காக வந்து என் குடும்பத்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னை அடிச்சு பார்த்தேன், உன்னை உதச்சி பார்த்தேன், உன் கையை உடச்சி பார்த்தேன், ஏன் உன் புள்ளைய கூட சரியான பதிலடி கொடுத்து பார்த்தேன். ஆனால் நீ அப்போ கூட திருந்தவே இல்லைல்ல. அப்படி என்னடா உங்களுக்கு பழி வாங்குற எண்ணம் உங்கள் மனசுலலாம் போட்டு பேய் ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்கு? எதுக்காக இப்படி முரட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள்லாம் மிருகமா இல்லை மனுஷனுங்களான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி என்ன மற்றவங்கள பழி வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷத்தை நீ எப்படி தான் அனுபவிக்கிற? சிச்சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியை வந்து நம்ம விஜய் பயங்கரமாக கேள்வி கேட்கவும், என்ன விஜய், என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிற? நீ இப்படியெல்லாம் பேசினா நான் திருந்திடுவேன்னு நினைக்கிறியா? என்னுடைய ரத்தத்திலே ஊர்னது இது. என்னுடைய கேரக்டரை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த காவிரியோட குடும்பத்தை நான் ஒன்றுமே இல்லாமல் தரமட்டமாக மாற்றணும். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ அட்வைஸ் பண்ணால் நான் திருந்திடுவேனா? இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரி இந்த காவிரி குடும்பத்தில் உள்ளவங்க பேசுனாங்க, அதாவது செஞ்சாங்க அப்படின்னா இந்த குடும்பத்தை நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணால் காவிரியோட குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையும் நீ பிரச்சனை பண்ணாமல் விடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், கொடைக்கானலில் இருக்கிற வீடு என் பேருக்கு மாறணும், மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுபதி சொல்லவும், இதை கேட்ட காவிரிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே எங்கள் பசுபதி கிட்ட போயிட்டு, டேய் பசு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்குன்னு இருக்கிறது அந்த ஒரே வீடு மட்டும்தான். என் அப்பாவோட உயிரை வாங்கிக்கிட்ட. என் அப்பா சம்பாதிச்ச பணம் ஒட்டு மொத்தத்தையுமே உங்ககிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாரு. அதையும் ஏமாற்றியும் வாயில் போட்டுக்கினேன். இப்போது இருக்கிறது எங்களுக்கு ஒரு வீடு தான். கொடைக்கானலில் இருக்கிற தோட்டத்தையுமே நீ தானே ஏமாற்றிக்கிட்ட. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்போது அந்த வீட்டையும் ஏமாற்றிக்கணும்னு நினைக்கிறியா? எதுக்காக இப்படி மற்றவங்களோட சொத்துக்கும் வீட்டுக்கும் ஆசைப்பட்டு எல்லாரையுமே கஷ்டப்படுத்துகிற? எப்படி தான் உனக்கு இப்படி எல்லாம் செய்ய மனசு வருது? டே பசு, உன்னை இங்கே கொண்டு போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுவோம். உடனே பசுபதி இருந்துட்டு, என்ன காவேரி, ஏன் இப்படி துள்ளி குதிக்கிற? இப்படிலாம் பேசுனா இந்த பசுபதி உனக்கு பயந்துருவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே பாரு காவேரி, நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் எல்லாரோட உயிரும் மிஞ்சும். அப்படி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த பசுபதி போட்ட வலையில் சிக்கிக்கிட்டு நீங்கள் தவிக்க தான் தவிக்கணும். உங்களை யாரையுமே நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்லவும், உடனே பாட்டி இருந்துட்டு, காவேரி, எதுக்காக நீ ஆம்பளை மாதிரி அவன்கிட்ட சண்டைக்கு போய்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையாகவே இருக்க மாட்டியா? முன்னாடியே வந்த ரவுடி பசங்க கங்காவை நூக்கி கீழே தள்ளிவிட்டு குழந்தை 8 மாதத்துலேயே குறை மாதத்துலேயே பிறந்துடுச்சு. இப்போது வயிற்றுல குழந்தை இருக்குன்ற நினைப்பு கூட இல்லாமல் ரவுடி மாதிரி சண்டைக்கு போய்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு அக்கறை ஏதாவது இருக்கா? குழந்தை மேலே ஏதாவது உனக்கு அக்கறை இருந்தால் தானே நீ பாட்டுக்கு ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிமா சொல்லவும், உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி நான் பார்த்துக்குறேன் காவேரி, நீ பக்கம் போ. பசுபதி இருந்துட்டு, ஆமாம் காவேரி, எல்லாம் தோ உங்கள் வீட்டுக்கார சிங்கம் இவர் எல்லாமே பார்த்துப்பாரு. நீ எதுக்காக இங்கே வந்து என்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் கோவத்தில் நூக்கி அடித்தேன் அப்படின்னா உள்ளே இருக்கிற உன் பாப்பா கைன்னு கத்தும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு பசு, தேவையில்லாமல் என் பொண்டாட்டி குழந்தைன்னு ஏதாவது பண்ண அவ்வளவுதான், நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம குமரன் வந்து என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊம பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கவும், ராகவ இருந்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காது, அமைதியாக இரு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். டேய் இவனை பார்த்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கண்ணே, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே அந்த அடியாட்களுமே ரெஸ்ட் ரூம் ஒருத்தவங்க போயிடுறாங்க, ஒருத்தவங்க ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரதுக்காக, அதாவது சரக்கு வாங்கிட்டு வரதுக்காக வெளியே போயிடுறாங்க. இப்போது எல்லாருமே யாருமே இருக்கிறதுல ராகவ மட்டும் தான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவதுங்கிறது நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்றதுக்காக நம்ம குமரன் வந்து இங்கே மெதுவாக அந்த கயிறை தேய்ச்சி ஒரு வழியாக அதை வந்து அவுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்ஸாமா அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. ராகவும் கொஞ்ச நேரம் கழித்து எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே யாருமே இல்லை. ஒருத்தவங்க சரக்கு வாங்கிட்டு வரவும் இன்னொருத்தவங்க வெளியே இருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. வந்து பார்த்தா சேரில் இருந்த குமரனை காணோம். இங்கே ராக வந்துட்டு, டேய் எங்கடா போனீங்க? உங்களெல்லாம் நம்பி கொஞ்ச நேரம் தூங்க முடியுதாடா? எதுக்காக இப்படி உதவாத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குமரனை விட்டாச்சு, அவனை வச்சு நான் நிறைய காரியம் சாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்னடானா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இன்னொரு சைடு நம்ம குமரன் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்காங்க. நமக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன குழந்தைன்னு கூட தெரியலையே, ஐயோ நம்ம இப்போவே போயிட்டு நம்ம குழந்தைய பார்க்கணும், கங்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பேக்கை தூக்கிக்கிட்டு இங்கே நம்ம குமரன் ஒரு வழியாக இங்கே வீட்டுக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம
பசுபதியுமே அங்கேருந்து அடித்து துரத்திட்டுருப்பாங்க நம்ம விஜய். இங்கே விஜய், நம்ம பாட்டி, தாத்தா, காவேரி, சாரதான்னு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா இருந்துட்டு கடைசி வரைக்குமே இந்த சாரதா குடும்பத்தை பழி வாங்குறத அந்த பசுபதி விடவே மாட்டான். இங்கே பாருடா விஜய், தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுடா. நீ பேசாமல் இந்த குடும்பத்தை எல்லாருமே அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க பாட்டி, எத்தனை டைம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறது, இது நம்ம குடும்பம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் குமரன் வந்து நிற்கிறாங்க. குமரனை பார்த்ததுமே சாரதா இருந்துட்டு, குமரன் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல, வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே விஜயுமே, என்ன பிரதர் இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு ஃபோன் கால் கூட இல்லை, ஏன் இப்படி கங்காவை கஷ்டப்படுத்துறீங்க, கங்கா ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பெல்லாம் நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தெரியுமா, ஏன் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா, கங்கா மாசமாக இருக்கிற டைமில் கூட நீங்கள் வந்து பார்க்கணுன்ற எண்ணமே இல்லையா, அப்படி என்ன பணம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனிக்கெல்லாம் நாங்கள் வந்து விசாரித்தோம், நீங்கள் அங்கே இல்லவே இல்லை, வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க, என்னதான் நடந்துச்சு, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நாங்கள் இங்கே தவிச்சு போயிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இந்த பசுபதியாலையும் ராகவாலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை வந்துக்கிட்டே தான் இருக்குது, அது எல்லாமே சமாளிக்கிறதுக்கே எனக்கு டைம் சரியாக போகுது குமரன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க, என்கிட்ட இருந்த ஃபோன் எல்லாமே என்கிட்ட தொலைஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் யாருதுமே எனக்கு ஞாபகமும் இல்லை, சரி நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு ஒரேடியாக வீட்டுக்கு போயிடலாம், குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நம்ம கங்கா முன்னாடி வந்து நிற்கணுன்ற மாதிரி தான் நான் அப்போ போயிட்டேன் இருந்தேன், ஆனால் கங்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், இது மட்டும் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராகவ் கடத்தின விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம விஜயுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தம்பி உங்களையுமே அந்த ராகவ் பையன் கடத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும், ஆமாத்தா அவங்ககிட்டருந்து எப்படியும் நான் தப்பிச்சு வந்துட்டேன், ஆமாம் கங்காவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமரன் வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, வாங்க மாமா உள்ளே தான் இருக்காங்க, டெலிவரி டைமுக்கு அதாவது அக்காவுக்கு சீக்கிரமாகவே டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா அது தானாக நடக்கலை, இந்த பசுபதியோட ஆட்கள் தான், இந்த ராகவோட ஆட்கள் வந்து பிரச்சனை செஞ்சு கங்காக்காவை கீழே தள்ளிவிட்டு தான் எமர்ஜென்சி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் சிசரிங் பண்ணி குழந்தை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, அதனால தான் சிசரிங் பண்ணி எடுத்துருச்சு, இல்லைனா அக்காவுக்கு குழந்தை இப்போ வரைக்குமே பிறந்திருக்காது, இன்னும் கொஞ்ச நாள் கரெக்டாக 9 மாதத்துல தான் குழந்தையே பிறந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம இது காவேரி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம குமரன் ஆடி போயிடுறாங்க. பாப்பாவுக்கு எதுவும் இல்லைல்ல, என்ன குழந்தை பிறந்திருக்கு, பாப்பாவா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு பெண் குழந்தை தான் மாமா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம குமரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. குழந்தைய கையால் தூக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நம்ம குமரன் ஓடோடி போகிறாங்க அந்த ரூம்குள்ளே. இப்போ சாரதா குழந்தைய தூக்கி இங்கே நம்ம குமரன் கிட்ட கொடுக்குறாங்க. கங்கா தூக்கிக்கிட்டு இருக்காங்க. குமரன் குழந்தைய பார்த்து பயங்கரமாக அழுகுறாங்க. சாரிடா தங்கம், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட உங்கள் கூட என்னால் இருக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு, என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டோ உங்கள் 2 பேரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன், எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கங்காவுக்கு அப்படியே தூக்கத்திலேயே குமரனோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. கண் விழிச்சு பார்க்குறாங்க. உடனே குமரனை பார்த்ததுமே இங்கே கங்காவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏங்க குமரன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து, எங்கெங்கே இருந்தீங்க இவ்வளோ நாளா, ஏங்க ஃபோன் பண்ணல, ஒரு மெசேஜ் கூட போடல, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. சாரி கங்கா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லவும், அதுக்கப்புறம் குழந்தைய நம்ம சாரதா கிட்ட கொடுக்குறாங்க. சாரதா குழந்தைய பார்த்துக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா நம்ம குமரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் என் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. முன்னாடியெல்லாம் உங்களை நான் எப்படியெல்லாம் திட்டியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் கூட இருந்தப்போ உங்கள் கூட நான் சந்தோஷமாக இல்லை, நீங்கள் என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் நீங்கள் என் கூட இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே எனக்கு டெலிவரி ஆகிறப்போ நீங்கள் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுவும் நடக்கலை, எப்படியோ இப்போயாவது வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா ரொம்பவே சந்தோஷமாக இங்கே குமரனை கட்டி பிடிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. குமரன் பயங்கரமாக அழுகுறாங்க. சாரி கங்கா, நீ நினச்ச மாதிரி இப்போது நீ ஓரளவுக்கு பணக்காரி தான் கங்கா, இங்கே பாரு நான் எம்பூட்டு பணம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. நிறைய பணமாக இருக்குது, எப்படியும் ஒரு
ஒரு 50 லட்சம் 60 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஏங்க இப்போ எனக்கு பணமெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியலைங்க. பணமே இல்லைனாலும் நீங்கள் என் கூட இருக்கணுங்க, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எப்போவுமே என்னை விட்டுட்டு போகாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. இது கங்கா அழுகிறத பார்த்ததுமே நம்ம காவேரி அதுக்கப்புறம் விஜய் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது குமரன் இருந்துட்டு பாரு கங்கா, என் உயிரே போனாலும் இதுக்கப்புறம் உங்களை யாரையுமே விட்டுட்டு போக மாட்டேன். இங்கதே நம்ம இந்த பணத்தை வச்சு உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக இந்த பணத்தை எடுத்து நம்ம ஒரு அதாவது டெய்லர் கம்பெனியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் வேலைக்கு வந்து செய்கிற மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கிடலாம். நான் இங்கேருந்தே வேலை பார்த்து உங்களை எல்லாரையுமே நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அத்தை, உங்கள் எல்லாரையும் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லவும் நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தம்பி. என்னதான் இருந்தாலும் நீங்கள்